நான் பண்ண போற இந்த 6வது ஆபரேஷனை பத்தி உங்க யாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. சோ இத பத்தி நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு நாள் உண்மையை சொல்லிட்டு இந்த மூக்கி இதுக்கப்புறம் ஒரு சில காரணத்துக்காக நிறைய போய் சொல்ல வேண்டியது இருக்கும். ஏன்னா அண்ணன் ஒரு 90 வருடம் பழமையான ஜிஎன்சி பிராண்டோட அத்லட் ஆயிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்க வேற ஏதாச்சும் பிராண்ட்ல சப்ளிமெண்ட்ஸ் வாங்க போறதா இருந்தாலும் சரி, இல்ல ஜிஎன்சி பிராண்ட்லயே வாங்கிட்டு இருந்தாலும் சரி, அடுத்தவங்க கோட்லாம் யூஸ் பண்ணாம என்னோட கோட் மோக்கி 28 யூஸ் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு நல்ல கலப்பு இருக்கும், தெரியும்ல. சரி, இப்போ இன்னைக்கான கதைக்கு வரேன். வழக்கம் போல காலையில எழுந்ததும் ஓடாத சார்ஜர் எப்படி ஓட வைக்கலாம்னு யோசிச்சுட்டு அது வேலையாவலன்னு மேல வந்துட்டு மதியானமே ஆக போகுது, இன்னும் சூரியனை காணும், எங்க இருக்குன்னு தேன்னா இந்த அப்பர்ல மேகத்துக்கு நடுவுல ஐடென்சிக் விளையாடுறான். சரி, அவன் அங்கேயே ஐட்ல இருக்கட்டும், அதுதான் நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு என்னோட வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வேலைனா பெருசா ஒண்ணும் இல்ல, வழக்கம் போல வாக்கிங், மெடிடேஷன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இயற்கையை ரசிச்சுட்டு வெறுப்பா இருக்குன்னு கொஞ்ச நேரம் டீஷர்ட் கழட்டிட்டு 1க்கு 2 போசிங் அடிச்சுட்டு பிரேக்பாஸ்டுக்கு எப்பவுமே முட்டையை சாப்பிட்டு போர் வச்சதுனால இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணலான்ட்டு அக்ஷயா கல்பால இருந்து ஹை புரோட்டீன் பன்னீர் வாங்கியிருந்தேன். பிகாஸ் நைட்ல இருக்கும்போது மத்த லோ ஃபேட் பண்ணிலாம் சாப்பிட்டு நாக்கு செத்து போன்னு தான் மிச்சம். சரி, அதனால இது ஏதோ புதுசா விட்டுருக்காங்களே வாங்கி ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். பார்த்தா இது மத்த லோ ஃபேட் பன்னீர் மாதிரி இல்லாம உண்மையை சொல்லணும்னா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா நான் மிக்ஸ் பண்ண மசாலாவும் நல்லாவே மிக்ஸ் ஆயிருந்துச்சு. அது இல்லாம நான் குக் பண்ணி முடிச்சதும் இது மத்த பன்னீர் மாதிரி இல்லாம ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு. நான் சொல்றது பொய் நினைச்சீங்கன்னா அக்ஷயா கல்பான்ற ஆப் டவுன்லோட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் நீங்களே நம்புவீங்க. லஞ்ச் முடிச்சுட்டு ஜிம்முக்கு கிளம்பி என்னடா மதியானம் போறான்னு பாக்காதீங்க. நமக்கு டைமிங்லாம் ஒண்ணும் இல்ல, ஜிம்முக்கு போனா போதும். ஜிம்முக்கு போயிட்டு எப்பா நான் போகும்போது யாருமே இல்ல. நிம்மதியா எனக்கு பேக்க போக்கஸ் பண்ற மாதிரி டீ பார் ரோல் ஆரம்பிச்சு லேட் புல் டவுன். கைஸ், லேட் புல் டவுன் போடும்போது நான் எப்பவுமே சொல்றேன், இந்த சின்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க. இழுக்கும் போது வேகமாவும் விடும்போது மெதுவாகவும் விடுங்க. போட்டாலே நீங்க ஒரு தரமான பேக்க பில்ட் பண்ணலாம். அப்புறம் சீட்டர் ட்ரோயிங்ல ஒரு 3 செட்ஸும், தென் இதுக்கப்புறம் லெக்குக்கு ட்ரைசஸ்ல ஒரு 3 செட்ஸை போட்டு இன்னைக்கான ஓக்கட்ட முடிச்சிட்டேன். அப்புறம் ஜிம்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு என்னோட 3rd மீல சாப்பிட்டு இன்னைக்கு வண்டி காரணமா செங்கல்பட்டு கலெக்டர் ஆபீஸ் வர சொல்லிருக்காங்க. அதுக்காக தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அடிஷனலா ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கலான்னு ஜெராக்ஸ் கடை கிளம்பி போற வழியிலே ரொம்ப நாளா காத்து இல்லாம ஓட்டுன இருக்க என்னோட சைக்கிளுக்கு காத்து வச்சுட்டு அப்புறம் ஜெராக்ஸ் கடைக்கு போயிட்டு 1க்கு 10 காப்பி எடுத்துட்டு பே பண்ணலான்னு போறேன். அக்கௌண்ட்ல ₹1 கம்மியா இருக்கு. அது இல்லாம அந்த பையன் வேற எனக்கு குறுகுறுன்னு பாத்துனே. அப்புறம் நம்ம நண்பர்கள் கிட்ட ₹1 கடன் வாங்கி பே பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததோ ப்ளூ மேசல்ஃபோட ஃபைனல் மீல சாப்பிட்டு நீ நல்லா முச்சிக்கிறேன்.